ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம சூர்யா மேலே மொத்த கோவத்தையும் இறக்குறாங்க. என்னடா இவ பத்திரகாளி மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. எதுக்கு தான் இவ ஒரு நாள் ஃபுல்லாக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னா, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை, பிரபா இந்த ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னது விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, பூஜை தடைப்பட்டுன்னு சொல்லியும் நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை தப்பான இருப்பாங்க தாண்டி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மட்டும் என்ன நல்லாவா நினைக்கிறாங்க, நான் ஏதோ பிளான் பண்ணேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ண நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கி ட்ரை பண்ணுறாரு. சுவிச் ஆஃப்னே இருக்குது. யாரோ வேணே பண்ணியிருக்காருன்னு தெரியுது, இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியுது. ஆனால் பொண்டாட்டியோட மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்க தெரியல. அது எப்படி தெரியும், உலக அதிசயத்தில் ஒன்றாயிடும் கண்டுபிடிக்கிற புருஷன் இருந்தால் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி போ நீ ஏதோ பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அப்செட்டில் உட்காந்துருக்க. கோடீஸ்வரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே என்ன விஷயம் ஏண்டி ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்க, ஐஸ்வர்யா தான் இப்போ தெரிஞ்சிட்டாங்களே, அதனால நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் உன் அத்தையோட வேலையாக தான் இருக்கும், வேணுனே என் பொண்ணை வாழக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறா, அவளுக்கு இருக்குது சித்ரா தேவிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வரி பதிலுக்கு பதில் ரிப்பீட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் திருந்தாத சகுனி சித்ரா அனாமிகாட்ட போய் போட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. நம்ம கோடீஸ்வரி இப்போ ஒரு பக்கம் சித்ராவுக்கு ஏதாவது ஆப்படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் நடத்துகிறபடி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அனாமிகாட்ட போய் போட்டு வாங்கின சகுனி சித்ராவுக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க. நீ கடைசியில் என்னங்க கோத்து விட்டுருவ அப்படின்றாங்க. சிறந்த வில்லிக்கும் மேலே வில்லியாக இருக்காங்க இவங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் விஜய் வராரு. இவங்களுக்குள்ள கொஞ்சம் டூயட் சீன் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என் பையனோட வாழ்க்கையில் விளாண்டாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, காயத்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.